அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நம்ம மார்ச் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்குமான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த வாரத்தில் ஏதாவது விசேஷமான நாட்கள் இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் கிரகங்களுடைய தன்மையை பார்த்துட்டு பலனுக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தில் மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை. முன்னோர்களுக்கு திதி சிராத்தம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விசேஷமான நாள். ஆக அன்றைக்கு நம்மளை பொறுத்த எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சிவன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். மார்ச் 19 வியாழக்கிழமை தெலுங்கு வருஷ பிரபு. ஸோ யுகாதி வருஷம் தெலுங்கெல்லாம் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள். மார்ச் 20 செவ்வாய்க்கிழமை, அன்றைக்கி கரிநாள். எல்லா விதமான சுபகாரியங்களையும் தவிர்க்கக்கூடிய நாள். மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கி மாத சதுர்த்தி. பொதுவாகவே சதுர்த்தினாலே விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. அன்றைக்கி குறிப்பாக யாரெல்லாம் விநாயகருக்கு சக்தி கணபதி விரதம் இருக்கிறீங்களோ இருக்கிறது ரொம்ப விசேஷம். தாராதேவியுடைய ஜெயந்தி அன்னைக்கு. மார்ச் 23 திங்கட்கிழமை, அன்றைக்கி கிருத்திகை விரதம். யாரெல்லாம் கார்த்திகை விரதம், அன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம், அன்றைக்கி விரதம் இருக்கிறவங்க கிருத்திகை விரதம் இருக்கலாம். மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை, அன்றைக்கி சஷ்டி விரதம். ஸோ திதி சஷ்டி திதி. ஆக அன்றைக்கும் முருகப்பெருமான் விசேஷமான நாள், அவருக்கு விரதம் இருக்கிறது. ஆக இந்த வாரத்தில் விசேஷமான நாட்களாக பார்த்தோம். இனி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்குறோம். மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் செவ்வாய் புதன் ராகு, மீன ராசியில் சூரியன் சுக்கிரன் சனி பகவான். இவங்கெல்லாம் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த வாரம். இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்களுக்குன்னு பார்வை இருக்குது. இந்த பார்வை இவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலெல்லாம் மூவ் ஆகிறாங்க, அதன் அடிப்படையில் தான் இந்த வாரம் நமக்கு பலன் நடக்கும். அப்படி பார்க்குற போது 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும். இந்த வாரமும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதாவது 11ஆம் இடத்துல இருக்கார், குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இந்த வாரமும் உங்களுடைய எல்லா விதமான எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள், அபிலாசைகள் நிறைவேறும் அல்லது பூர்த்தியாகும். இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த வாரத்தில் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட நட்பு வட்டாரம் உங்களுக்கு தொடர்வதற்கான சூழ்நிலைகள். குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம். இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் மூத்த சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது நம்முடைய விட்டுப்போன உறவுகள் அத்தனையும் நம்மளோட தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு. இதெல்லாம் இந்த வாரமும் தொடரும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது முயற்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ரொம்ப நாளாக நீங்கள் பெண்டிங்கான விஷயங்கள் அல்லது ரொம்ப நாளாக நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அதெல்லாமே இந்த வாரத்துலேயும் ட்ரை பண்ணுங்கள். கிரகங்கள் நல்லா இருக்கும்போதே நம்ம மூவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி பார்க்குற போது நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் சாதகமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் குறிப்பாக யாரோட கம்யூனிகேட் பண்ணுறீங்க அல்லது தொடர்பு கொள்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு நீங்கள் வைங்க. இது எத்தனையுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக நான் சிறு தொழில் பண்ணுறேன், சுய தொழில் பண்ணுறேன், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். இந்த லாபம் உங்கள் கைக்கு பணமாக வரும். அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்கள் 12ஆம் இடத்துல சூரியன் சனி சுக்கிரன்
வசதி இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதவங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது சர்வீஸில் இருக்கீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னா வேலையில் சராசரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான பலன்களும் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய எத்தனை விதமான வெளிநாட்டு பிரச்சனைகள் அத்தனையும் கிளியர் ஆகும். குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பாவை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அப்பாவுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். இந்த வாரத்தில் பைரவரையும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். நல்ல இடத்துல நல்ல நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது இந்த வாரமும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும். ஸோ ஜோதிடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுதலுக்கான விஷயம் இல்லை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் முதல்ல உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. யாரெல்லாம் அஃபேரில் இருக்கீங்களோ ஓரளவு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் அல்லது எதிர்பார்த்த விதமாக அஃபேருக்கான வாய்ப்பு. ஒருவேளை உங்கள் லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு லிக்விட் கேஷ் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பேசிக்கலாக நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேன், பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும் நினைக்கிறீங்கன்னா நல்லது நடக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த வாரம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களால உங்களுக்கு நல்ல ஹெல்ப் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய பெண் நண்பர்களால் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலை இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் எந்த ஜாபில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் சனி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது, வேலை இருக்குது பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பிரமாதமாக இருக்கும். அதாவது லாபம் கைக்கு வரும். இந்த வாரத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் பார்ட்னர் உங்களுக்காக உழைப்பார். நீங்கள் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆகிட்டுருக்கு, மேரேஜ் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க, யாருக்கும் பணம் காசு கொடுக்காதீங்க. இது அத்தனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக ரிஷப லக்னத்தில் பிறந்த, ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை, அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். எஜுகேஷனில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ நல்லதொரு புகழ், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைசேஷன் நல்லா இருக்குது. ஏதாவது நீங்கள் அவார்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ரிவார்டு எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும். பெரிய லெவலில் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு ராகு, அவரோட செவ்வாய் இருக்கிறது தெய்வ அனுகூலம். இன்னொரு பக்கம் கிரகங்கள் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்காங்க. உங்களுடைய அந்தஸ்து இந்த வாரம் கூடும், புகழ் கூடும், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாபை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
வேலையில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேலையில் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் ரெஃபீட்டர் கன்சர்னில் இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை மாற்றங்கள் உண்டு. நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க, அட்லீஸ்ட்டு டீமாவது மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆண் நண்பர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ட்ராவல் நல்லாயிருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். வேலையின் நிமித்தமாக நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி, அல்லது வேலைக்காக ட்ராவல் பண்ணாலும் சரி, இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த வாரம் புதிய முயற்சிகளில் ஏதாவது நீங்கள் ஈடுபட்டால் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கானா டெஃபினட்டாக பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், மன வருத்தங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். பெரிய லெவலில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கும். நான் இந்த வார்த்தையை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ, அதர் கண்ட்ரி, அப்ராடோ மூவ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. இந்த வாரத்தில் வராத பாஸ்போர்ட், வீசா எதுவும் வராமல் இருக்குன்னா வந்துடும். யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட லைஃப்பில் தொடர்புகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல்ஸ் பண்ண முடியலை, நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது, பிஸ்னஸ் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு. யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். பெரிய லெவலில் நான் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்க வெளியே உங்களுக்கு அதுக்கான லாபம் கைக்கு வர்றதில் நிறைய தடை இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆவீங்க. அது எலெக்ஷன் டைமு. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முன்னேற்றம் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் மறுபடியும் 3 கிரகங்கள் இருக்காங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா மூவ் ஆகிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ஹையர் எஜுகேஷன், இன்னொரு பக்கம் ஹையர் எஜுகேஷனில் பிரேக். ஒரு பக்கம் அப்பாவால் நன்மை, இன்னொரு பக்கம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்பு. இப்படி உங்களுக்கு கலந்து இருக்குது. ஒரு பக்கம் வெளிநாட்டு தொடர்பான நன்மை, இன்னொரு பக்கம் அதில் நிறைய பிரச்சனைகள். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ முடிகிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் தடைகள். இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. பொறுமை நிதானமாக இருங்க. இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்தவங்க உழைக்க நீங்கள் பாடுபட வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அதே கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மணி ரொட்டேஷன், நீங்கள் உழைக்க அடுத்தவங்க அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இந்த வாரம் நிறையா உண்டு. கவனமாக இருங்க. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு சுமாரான பலன். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா இல்லை. உறவுகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம். பத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அத்தனை விதமான யூக வணிகங்களுமே இந்த மாதம் அடக்கி வாசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு லாஸாக தான் இருக்கும். நல்ல கவனம். குறிப்பாக கிரிப்டோலெல்லாம் ஆசைப்படாதீங்க. இந்த வாரத்தில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய எலெக்ஷன் டைமாக இருக்கல இந்த காலங்களில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரம் எங்களுக்கு எது தான் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ மெயினாக யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ பரவாயில்ல.
வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் அல்லது வெளியேற்றப்பட்டுக்கிட்டேன், நான் வேலை தேடிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. அது இல்லாமல் எனக்கு வயசாகிடுச்சு, ஏஜ் ஆகிடுச்சு, இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல, உழைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் உங்களுடைய ஏஜுக்கும் உங்களுடைய அனுபவத்துக்கும் தகுந்த வேலைக்கான வாய்ப்பு நிறைய இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் மெயினாக உற்பத்தி சார்ந்த துறை, ப்ரொடக்ஷன் சைடு யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, மினிமமான ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. குறிப்பாக ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், உடம்பில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமானையும் பெருமாளையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த வாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார், அவரும் 8ல் இருக்கார். 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம்னு அர்த்தம். எதில் பிரச்சனை, எதில் போராட்டம். ஃபஸ்ட்டு நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா அடக்கி வாசிங்க. வேலைன்னா நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது நல்லது ஒரு ரெப்யூட்டட் கன்சல்ட்டில் ஒர்க் பண்ணலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை மாறணும் அப்படிங்கிறது இந்த வாரம் இல்லை. பொறுமை. வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அடக்கி வாசிங்க. நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ அல்லது வேலையில் லாங் லீவை போட்டு வீட்டில் இருப்பதற்கான சுச்சுவேஷனும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்கணுமோ கொடுத்தே ஆகணும். எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சபார்டினேட் எல்லாருமே நமக்கு சதி பண்ணுற மாதிரி இந்த வாரம் செயல்படுவாங்க. அதனால் கிரகங்கள் ஃபேவரபுளாக இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. நல்லா அடக்கி வாசிங்க. அவசரப்பட்டு வேலையை விட்டிங்கன்னா அடுத்து வேலை கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நல்லா கிடைச்ச வேலையை விட்டுறாதீங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல பெனிஃபிட் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நல்லா பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்கான்னா வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இது பங்குனி மாதமாக இருந்தால் கூட சில பேருக்கு நார்த் இந்தியாவிலலாம் சில பேர் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி, இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் இந்த வாரம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணிகிட்ருக்கீங்களோ கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கும் சரி, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் உங்கள் முயற்சிக்குடைய சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த வாரத்தில் கான்ட்ரவர்சியான பலன் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டாம். எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி நெருங்கிய உறவுகளாக நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குன்னா சந்தோஷப்படுங்க. இது பங்குனி மாதம் வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாறலைனாலும் வருத்தப்படாதீங்க. சில விஷயங்கள், கிரகங்கள் நமக்கு சாதகமான விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே செய்வாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் நான் படுத்துகிறேன், கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் சிவ வழிபாடும், குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் புதன் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த வாரம் நல்ல இடத்துல இருக்கார். நல்ல இடம்னா அதனால் என்ன அப்படின்னு நீங்கள் பலன் அப்படின்னு கேட்குறது புரியுது.
ஃபஸ்ட்டு இந்த வாரத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி லோன் அப்ளை பண்ணிட்டுலாம் கிடைக்காம இருக்கும். பட் இந்த வாரத்தில் அது வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்க, அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த வாரத்தில். அடுத்து இந்த வாரம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு எதிரினாலே அவங்க டேரெக்டாக இருக்கலாம், இன்டைரக்டாக எதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க அல்லது பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் நல்ல லேபர்ஸை எதிர்பார்க்குறீங்க, குறிப்பாக லேபருக்கெல்லாம் ஆனால் ஸ்கில்டு லேபர் வேணும், அந்த லேபர்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக நான் வீட்டில் பெட் அனிமல்ஸ், அதாவது வளர்ப்பு பிராணி வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் நான் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா, கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் இன்டர்ன்ஷிப் யாரெல்லாம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த வாரம் அது வர்றதுக்கான சோர்ஸஸ் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் மெயினாக உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களோட கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ உங்கள் ஃபீல்டில் அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. சராசரி வேலையில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷனோ, ஒரு இன்க்ரிமெண்ட்டோ, ஒரு இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, லைக்கோ, ஹைக்கோ கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ நன்மை இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தால் கூட ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய அஃபேரும் இப்போ இருக்கக்கூடிய அஃபேர்லையுமே பெரிய நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும். யாருடைய பணத்தையாவது நீங்கள் கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக ஏர்னிங் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் எதுவாக இருந்தாலும் சரி, ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மினிமமாக பண்ணுங்கள், மேக்ஸிமம் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் பொலிட்டிக்ஸில் இருக்கீங்கன்னா அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனம். எதிரிகளாக நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது, அடக்கி வாசிங்க. கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் இருக்குது, வருமானம் சுமார். இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, எதிர்பாராத டூர் இருக்குது, எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அல்லது உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய வேலையில் இந்த வாரம் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் எஃபர்ட் கொடுத்து பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் உழைக்கிறவங்க, அடுத்தவங்க அந்த பேரை வாங்குவாங்க. உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இந்த வாரம் இருக்குது. அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், ஸோ கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்குது, அல்லது பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் ஒரு பக்கம் கூடினாலும் இன்னொரு பக்கம் இந்த வாரம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு லோன் இருக்குது, நிறைய இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ, முயற்சி பண்ணுறீங்களோ, அந்தளவுக்கு உங்களுடைய எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் பண்ண முடியல, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். இது இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இல்லைன்னா எதிர்பாராத விதமாக நீங்கள் ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறீங்க,
குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது உழைப்பு அதிகம், வருமானங்கள் குறைவு அல்லது லாபம் குறைவு. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்வில் நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் இருக்குது. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வராது, பணம் லாக்காகி நிற்கும். அதனால் இந்த வாரம் அதிலெல்லாம் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கான அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு கூடும். ஆனால் பண வருமானம் நார்மலாக தான் இருக்குது. அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு, தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காரோ அவராலும் வாழ்க்கையில் ஏற்றம். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல குருவோட நட்சத்திரத்தில் 8ல் இருக்கார். யாருக்கெல்லாம் கல்வியில் இந்த வாரம் அலாட்டாக இருங்க. உங்களுடைய எஜுகேஷனில், குறிப்பாக ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அல்லது அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. எதுவுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் இந்த வாரம் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் ரசித்து பண்ணுங்க. ஸோ வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, பேச்சை குறைங்க. ஒரு பக்கம் பேச்சால் வருமானம், இன்னொரு பக்கம் பேச்சால் பிரச்சனை, போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா சேல்ஸ் இருக்க வழிய பெரிய லெவலில் ப்ராஃபிட் உங்களுக்கு இல்லை. விவசாயமும் இதே நிலைமை தான் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உற்பத்தி சார்ந்த துறைகள் சுமாராக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஃபியூச்சரில் இருக்குது. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பெருசாக இல்லை. பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணுங்கள். இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பிஸ்னஸில் உங்கள் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப்பாக பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருக்குது. ஸோ பிரிஞ்சவங்க அத்தனை பேரும் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப கவனம். வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப அடக்கி வாசிங்க. எல்லாரோடைய மிங்கிள் ஆகுங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ ஒபே பண்ணி கேளுங்க. உங்களுடைய டீமோட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. உங்களுடைய கலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கீழே இருக்க சப்பார்டினேட்டாக இருக்கட்டும், எல்லாரோடையும் நீங்கள் கவனமாக டீல் பண்ண வேண்டிய வாரமாக இருக்குது. வேலையில் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம். இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிற சுச்சுவேஷன் எல்லாருக்குமே இந்த வாரம் ஏற்படும். நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன், நல்லா போஸ்ட்டில் இருக்கேன், இந்த கான்செப்டெல்லாம் வேண்டாம். உங்களுடைய கரியர் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறவங்க இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிறவங்களுக்கும்
பொறுமையாக இந்த வாரம் இருங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும், வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பட் இந்த வாரம் நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பெருமாளையும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. குறிப்பாக இந்த வாரம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. நீங்கள் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வாரத்தில் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 3 கிரகங்க இருக்காங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் தேடுதல் என்பது வச்சுருக்கீங்களோ உங்களுடைய தேடுதல் நன்மையாக நடக்கும். யாரையெல்லாம் பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களை அப்டேஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ படிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அத்தனை உறவுகளும் பிரிஞ்சு போன உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் பெரிய லெவலில் தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக சிறு தொழில் பண்ணுறவங்க, சுய தொழில் பண்ணுறவங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் லாபகரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக முடியும். குறிப்பாக ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் பண்ண முடியல, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும். விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் லாபத்தை கொடுக்கும். ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறீங்களோ, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ரேஸில் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், அல்லது கோல்டு பாண்டு வாங்குறதா இருக்கட்டும், சில்வர் வாங்குறதாக இருக்கட்டும், இந்த வாரம் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஜாப் வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் யாரெல்லாம் ஐடியலாக இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஏஜ் ஆயிடுச்சு வேலை கிடைக்குமா தெரியலைங்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள், வேலை கிடைக்கும். இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாபில் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் உடல் சார்ந்த உழைப்பில் கவனமாக இருங்க, சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஏதாவது அவார்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க, ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு டிசைட் பண்ண முடியாது. இது எலெக்ஷன் டைம். அதனால் சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூட்டுவதற்கான நடவடிக்கையில் நீங்கள் இருங்க. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் பாஸ்போர்ட் வீசாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆண் நண்பர்களால் நன்மை. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் அவரால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா குரு பார்க்குறாரு, ஆல்ரெடி அங்கே புதன் இருக்கார், ராகு இருக்கார், செவ்வாய் இருக்கார். எல்லாமே வருமானத்தை கொடுக்கும். குறிப்பாக யாருடைய பணமும் உங்கள் கையில் இருக்கும். அது இல்லாமல் இது வரைக்கும் உங்களுக்கு முன்னோர்களுடைய சொத்து இருந்து அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்களுக்கு அது வரும். ஒருவேளை எங்களுக்கு அதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவி மூலமாக பொருள் வரவு இருக்குது. எதுவுமே இல்லாதவங்களுக்கு வராத பணங்கள் வரும். ரொம்ப நாளாக வராத பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவிட்டி, இன்சூரன்ஸு, டிவிடெண்ட்டு, இப்படி ஏதோ ஒரு பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் அதே சமயத்தில் பேச்சை குறைங்க, பேச்சால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ஒரு பக்கம் சனி, இன்னொரு பக்கம் சூரியன் சுக்கிரன் இருக்காங்க. சனி இருந்தால் சோம்பேறித்தனம்னு அர்த்தம். ஸோ அதனால் இந்த வாரம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க.
இன்ஆக்டிவாக இருக்காதீங்க. லைஃப்பில் எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க. இந்த வாரம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன தடைகள், உங்களுக்குமே தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், தடுமாற்றங்கள், நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், இது அத்தனையும் கிரகங்கள் இந்த வாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆகையினால தெளிவான சிந்தனையில் எதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்ட் செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் அஃபார்ட்டை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். ஸோ வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எதிர்பார்த்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பழைய பொருட்களை ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையாட்கள் அமைவதற்கான வாய்ப்பும் நிறைய இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பட் அதே சமயத்தில் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறவங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்க அல்லது மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த உங்களுக்கு வருமானங்கள் உங்களுக்கு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் 2-3 பிஸ்னஸ் பண்ணேன், 2-3 இடத்துல வச்சுருக்கிறேன், வெவ்வேறு யூனிட் வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் செலவு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கே பெரிய லெவலில் செலவு பண்ணுங்கள். மற்ற செலவினங்கள் தவிர்க்கப்படும். ஸோ இந்த வாரத்தில் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார், ராகு இருக்கார். இதனால் என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. முதல்ல முயற்சி. இதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்துலையும் யோசனை பண்ணிகிட்டு இருந்த நீங்கள் இந்த வாரம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவதற்கான வாரமாக இருக்குது. வர்றது வரட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற சூழ்நிலைகள், மனநிலைகள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடுவீங்க. எதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, எதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த நிலைமைகள் மாறும். ஸோ நம்ம அப்படி நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் அது ஃபேவரபுளாக இருக்குமானா இந்த வாரம் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. ரொம்ப நாளாக நடக்காத நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது இல்லாமல் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு உண்டு. ஸோ ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான புகழ், உங்களுக்கான அந்தஸ்து கூடும். பட் வருமானம் இருக்குன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அரசியலில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக உண்டு. தொண்டர்களுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. கலைகள் 64 நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது. பட் இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம், ஹெல்த் விஷயத்தில் அசால்ட்டாக இருக்காதீங்க. பெருசாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்குறது அவ்வளோ சராக்கியமாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகளில் கவனமாக இருங்க. பார்க்கும் வேலையை விடுவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எதிர்பாராதமாக வேலையில் லீவ் போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இல்லைன்னா வேலையில் நீங்கள் உழைக்க மற்றவங்க எஃபர்ட் கொடுக்க வேண்டிய, மற்றவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது மற்றவங்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுடைய வேலையில் இருக்குது. அதனால் வேலையில் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுங்க, எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத ஒபே பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு நோய் இருக்கோ,
நோயுடைய தன்மை குறைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. நோய் மட்டுமல்ல, பெருசாக கடன் இருக்குங்கிறவங்களுக்கும் எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு ஏர்னிங் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களுக்காக உழைப்பார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஒருவேளை உங்களுக்கு மூத்த அன்னை அல்லது அக்கா இருக்காங்கனாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் தொடரும் அல்லது இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். வீசா வரல, பாஸ்போர்ட் வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும் குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்திற்கு தாயாரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்குரியவர் குரு 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த வாரம் எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக நிதானமாக இருங்க. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய மேரிட்டல் லைஃப், உங்களுடைய கரியர் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு தடுமாற்றம் அல்லது அன்சாட்டிஸ்ஃபைட் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகங்க இருக்காங்க. வெளிநாட்டு தொடர்பு நல்லா இருக்குது. வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஆக இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட் வீசா வரும். குறிப்பாக நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது வருமானு தெரியல, எப்போ வரும் எப்படி வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களோட முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா சுமாராக இருக்குது. அதனால் பெரிய லெவலில் எல்லா விதமான காரியத்திலையும் இறங்கிறாதீங்க. யோசித்து செயல்படுங்க. ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது அவங்கள விட்டு நீங்கள் செப்பரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ ஜாபில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியத்தை இந்த வாரம் நீங்கள் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. என்ன எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ், ஹைக்கு இதெல்லாம் சராசரி ஒரு ஜாபில் இருந்தால் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள். தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மனைவி அல்லது கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். சார் 2 பேரில் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்படும். அது ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைலாம் நல்லா டாக்டரை மீட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கும்னு நினச்சி பெருசாக எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இந்த வாரம் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. இதே தான் உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் இருக்குது. அடக்கி வாசிங்க. யாரெல்லாம் இது அரசியலில் இருக்கீங்களோ இந்த வாரம் அரசியல் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் புகழ், அந்தஸ்து இருக்குது. வருமானங்கள் சுமார். இந்த வாரத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். பட் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இந்த வாரம் பெருசாக அதில் ஈடுபடுங்க. இல்லைன்னா எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக வாய்ப்பு இருக்கலாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.